அப்படியே கிளம்பியாச்சு. எங்கேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கக்கூடிய வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா எங்கள் பூனைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கா. ஸோ அதுக்கு தான் அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா ரொம்ப பூனை இதோட வளர்த்து கொடுத்துட்டோம். மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் 5 பூனை இருக்குது. அதில் 3 பொன் பூனையா, 2 பூனைக்கு ஆல்ரெடி பண்ணிட்டோம் ஆப்ரேஷன். இது 3வது பூனை. இதுக்கும் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வளர்த்து குட்டிங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ அப்படியே கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காவும் அவங்க வீட்லேயும் பொன் பூனை இருக்கா. ஸோ அவங்களாலே முடியலன்ட்டு அப்புறம் அவங்களும் என் கூட வந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி வந்து கிளம்புனோம். கரெக்டாக கிளம்புற நேரத்தில் அவங்க பூனை பயத்தில் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ராப்பராக அந்த பேஸ்கெட்டுக்குள்ளார வச்சு கட்டி சேஃபாக அப்புறம் கூப்பிட்டு வந்தாச்சு ஹாஸ்பிட்டல். அப்புறம் வந்து ஓபிலாம் வாங்கிட்டு அப்புறம் ஒரு சில டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. அப்புறம் ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்மள்ட்ட கேட்பாங்க பூனையை பற்றி. ஸோ அதெல்லாம் சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.